டியூஸ்டே மார்னிங் காலையில் சீக்கிரமாகவே குட்டி பையன் வந்து எழுந்திரிச்சிட்டாரு. இந்த பால்கனியில் நல்லாவே வெயில் வெளிச்சம் வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிலில் நானும் குட்டி பையனும் வந்து நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக வந்துட்டேன். பீட்ரூட் தோசை மாதிரி தான் செஞ்சு தர போகிறேன். 2 கரண்டி இட்லி மாவு, ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட்டை வந்து நல்லா துருவிக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பிங்க் கலராக வந்து அந்த மாவு கிடைக்கும். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் கொஞ்சமாக தடவிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி தோசை செஞ்சுக்கலாம். ரொம்ப வந்து அழுத்தி மெல்லிசாக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கணும்னா கொஞ்சம் குண்டு குண்டாக ஊற்றி கொடுத்தா தான் சாஃப்டாக கிடைக்கும். இதே மாவுலேயே நீங்கள் இட்லி கூட செஞ்சு தரலாம். பீட்ரூட்க்கு பதிலாக கேரட்டை கூட வந்து துருவியோ இல்லை அரைச்சோ வந்து இட்லியோ தோசை மாதிரியோ செஞ்சு தரலாம். தனியாக காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தோசை இட்லியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டேன். இப்போ வரைக்கும் தொட்டிலில் தான் தூங்க வச்சிட்ருக்கேன். நல்லா சாஃப்டான காட்டன் சாரியில் தொட்டில் கட்டி தூங்க வச்சா குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.